லஞ்சம் பெற்றதாக சந்தேகிக்கப்பட்ட 2 MACC அதிகாரிகள் கைது. ஜார்ஜ்டவுனில் 3 கடைகளில் தீயை அணைக்கும் பணியில் 2 தொண்டூழிய தீயணைப்பு வீரர்கள் காயம். கோத்தாத்திங்கியில் பாதையை மறித்த காட்டு யானை மீது வாகன மோதி கணவன் மனைவி காயம். ஜோஹோரில் நோன்பு மாதத்தில் உணவருந்திய சீன ஆடவரை அறைந்த வயதான நபர், அமைச்சர் கண்டனம். அமெரிக்காவின் மத்திய மற்றும் தெற்கு மாநிலங்களில் புயல், 34 பேர் உயிரிழப்பு. பாதுகாப்பு அம்சங்களை வலுப்படுத்தும் முயற்சியில் பாத்தே ஏர் விமான நிறுவனம் தனது பவர் பேங்க் கொள்கையை புதுப்பித்துள்ளது. அவ்வகையில் பயணிகள் இனி அதிகபட்சமாக 2 பவர் பேங்க் கருவிகளை மட்டுமே விமானத்தினுள் எடுத்து செல்ல முடியும். அதுவும் அவற்றை எப்போதும் தங்களுடனேயே வைத்திருக்க வேண்டும். கேரி ஆன் பேகேஜ் பைகளில் வைக்கக்கூடாது. அனைத்து பாத்தே ஏர் விமானங்களிலும் சரிபார்க்கப்பட்ட பயண பெட்டிகளில் பவர் பேங்க் கண்டிப்பாக தடை செய்யப்படுவதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இப்புதிய கட்டுப்பாடுகள் உடனடியாக அமலுக்கு வருகின்றன. அவ்விதிமுறைகளின்படி விமானத்தினுள் எடுத்து செல்லப்படும் பவர் பேங்க் கருவிகள் 100 வாட் மணி நேரம் அல்லது 20,000 மில்லி ஆம்பியர் மணி நேரத்தை விட அதிகமாக இருக்கக்கூடாது. இவ்வேளையில் தானியங்கி காந்த சார்ஜ் பவர் பேங்க் கருவிகள் கூடுதல் ஆபத்துகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அவற்றை எடுத்து செல்லும் போது பயணிகள் எச்சரிக்கையாக இருக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இப்புதிய கட்டுப்பாடுகள் சுமூகமாக அமலுக்கு வருவதை உறுதி செய்வதற்காக செக்-இன் முகப்புகளில் பாதுகாப்பு நினைவூட்டல்கள் காண்பிக்கப்படும். புறப்பாடு அறிவிப்புகள் மற்றும் விமானத்தினுள் விளக்கமளிப்பின் போதும் மீண்டும் நினைவூட்டல் விடுக்கப்படும். பவர் பேங்க் கருவிகள் நல்ல நிலையில் உள்ளதா மற்றும் வாட் மணி நேர வரம்புகளுக்கு உட்பட்டதா என்பதை உறுதிப்படுத்த பயணிகள் விமானத்தில் ஏறும் முன்பே செக்-இன் பணியாளர்கள் பரிசோதிப்பர். தடையற்ற பயண அனுபவத்தை வழங்கும் அதே நேரம் மிக உயர்ந்த பாதுகாப்பு தரத்தை நிலைநிறுத்துவதிலும் தாங்கள் உறுதியாக இருப்பதாக பாத்தே ஏர் கூறிற்று. லஞ்சம் வாங்கிய சந்தேகத்தின் பேரில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் 2 அதிகாரிகளை MACCயின் கிடா கிளை தடுத்து வைத்துள்ளது. போதைப் பொருள் வைத்திருந்ததற்காக ஒருவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்காக அந்த நபர்கள் ஒருவரிடம் 1500 ரிங்கேட் லஞ்சம் கேட்டு பெற்றதாக நம்பப்படுவதாக MACC வட்டாரம் தெரிவித்துள்ளது. அந்த 2 நபர்களும் அலுஸ்தாரில் உள்ள MACC அலுவலகத்திற்கு வாக்குமூலம் கொடுப்பதற்கு வந்தபோது கைது செய்யப்பட்டனர். அலுஸ்தார் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அந்த இருவருக்கு எதிராக நேற்று MACC விண்ணப்பம் செய்து கொண்டதை தொடர்ந்து அவர்களை 5 நாட்களுக்கு தடுத்து வைக்கும் உத்தரவை மஜிஸ்ட்ரேட் சித்தி நோர் ஹிடாயா நோர் பிறப்பித்தார். சம்பந்தப்பட்ட 2 அதிகாரிகள் கைது செய்யப்பட்டதை கடா MACC இயக்குனர் அமா நிசாம் இஸ்மாயில் உறுதிப்படுத்தினார். 2009ஆம் ஆண்டின் MACC சட்டத்தின் 16வது பிரிவு A மற்றும் B இன் கீழ் லஞ்சம் கேட்டது மற்றும் லஞ்சம் பெற்றது தொடர்பில் அவர்கள் மீது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா? கடன் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா? அணுகுங்கள் S7 ரிகவரி. ஈப்போவில் உள்ள உங்கு ஒமார் தொழில்நுட்ப கல்லூரியில் ஆயுதமேந்திய நபர்கள் குழு ஒன்றின் வெடிப்பு மற்றும் தாக்குதலை இன்று காலை பயங்கரவாத நெருக்கடி மேலாண்மை மற்றும் கையாளுதல் பயிற்சியின் ஒரு பகுதியாக 69 கொமெண்டோ சிறப்பு நடவடிக்கை குழு மேற்கொண்டது. சிறிய அளவிலான இந்த பயிற்சியானது தெரியாத நபர்கள் குழு ஒன்று விரிவுரையாளரையும் பல மாணவர்களையும் பணைய கைதிகளாக தடுத்து வைத்த சம்பவத்தை உள்ளடக்கியதாக ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் அபாங் ஜைனால் அபிடிங் அபாங் அபாட் தெரிவித்தார். இந்த சிறிய அளவிலான பயிற்சியானது போலீஸ், ஈப்போ உங்கு ஒமார் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் ராஜா பெருமைசூரி பைனோன் மருத்துவமனை உட்பட சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் தயார் நிலையின் அளவை சோதிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். அதன்படி உங்கு ஒமார் கல்லூரி பகுதியில் விமானப்படையின் ஹெலிகாப்டர் உட்பட பல போலீஸ் பணியாளர்கள், பாதுகாப்பு மற்றும் மருத்துவ குழு வாகனங்கள் இருப்பது எக்ஸ்கூரோங் பயிற்சியின் ஒரு பகுதியாகும். பயங்கரவாத நெருக்கடி மேலாண்மை செயல் திட்டத்தின் செயல்திறனை சோதிக்க அவ்வப்போது இதுபோன்ற பயிற்சிகள் நடத்தப்படுகின்றன. இதனால் பொது பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கு எப்போதும் பராமரிக்கப்படுவது உறுதி செய்யப்படுவதாக அபாங் ஜைனால் அபிடின் தெரிவித்தார்.
ஜொஹோரில் நோன்பு மாதத்தில் உணவு அருந்தியதற்காக ஒரு சீனரை வயதான ஆடவர் பலமுறை அறைந்த சம்பவம் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க உணர்வை பிரதிபலிக்காத ஆத்திரமூட்டும் செயலாகும். இதுபோன்ற நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் ருக்குன் நகாரா பண்புகளுக்கு முன்னுரிமை வழங்கும் நாட்டில் இத்தகைய சம்பவங்கள் வளருவதற்கு அனுமதிக்க கூடாது என்று தேசிய ஒற்றுமை அமைச்சர் டத்தோ எரன் அகுடாகாங் வலியுறுத்தினார். இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் எந்த ஒரு வன்முறை, பாகுபாடு மற்றும் தவறான எண்ணத்தை தாம் வன்மையாக கண்டிப்பதாக எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் அவர் தெரிவித்துள்ளார். ஒற்றுமை தொடர்பான விவகாரங்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றும் அது மக்களின் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் அளவிற்கு விட்டுவிடக்கூடாது என்றும் அவர் விளக்கினார். குற்றவியல் சட்டம் பிரிவு 323 கீழ் இந்த வழக்கை போலீஸ் விசாரிக்கும் என்று தனக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதால் எல்லா தரப்பினரும் போலீசிற்கு முழுமையாக ஒத்துழைப்பார்கள் என நம்புவதாக டத்தோ எரன் டாகோங் மேலும் கூறினார். இச்சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட எலிஜா என்பவர் தம்போய் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்துள்ளார். பினாங்கு ஜார்ஜ்டவுன் ஜலான் பாத்தானியில் 3 கடைகளில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் முயற்சியில் தொண்டூழிய தீயணைப்பு வீரர் ஒருவர் காயமடைந்தார். நேற்றைய அச்சம்பவத்தில் இன்னொரு வீரருக்கு கால் எலும்பு முறிந்தது. இருவரும் சிகிச்சைக்காக உடனடியாக பினாங்கு பெரிய மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். தீயில் பாதிக்கப்பட்ட 3 வளாகங்கள் முறையே கரைப்பான் எனப்படும் ஒரு திண்ணர் தொழிற்சாலை, ஒரு உலோக வேலைப்பாடு கடை மற்றும் ஒரு திருமண மேலாண்மை நிறுவனமாகும். தீயை அணைக்க சுமார் 1 மணி நேரம் பிடித்ததாக பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை கூறியது. தீயில் 80 விழுக்காட்டு சேதம் ஏற்பட்ட நிலையில் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. அதில் 33 வயது வங்காளதேச தொழிலாளி நூலிலையில் உயிர் தப்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெய்னாயூருடன் தொடங்குங்கள். ஜொஹோர் கோத்தாதிங்கியில் நேற்றிரவு 10:40 மணி அளவில் கணவன் மனைவி பயணித்த வாகனம் பாதையை மறித்து நின்ற யானை மீது மோதியதில் அவர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. அவர்களின் மிட்சுபிஷி எக்ஸ்பெண்டர் வாகனமும் அதில் சேதமடைந்ததாக மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் யூசுப் ஒத்மான் தெரிவித்தார். விபத்துக்கு பிறகு யானை அருகிலுள்ள காட்டுப்பகுதிக்கு திரும்பியதாக நம்பப்படுகிறது. இவ்வேளையில் அச்சம்பவம் குறித்து இன்னும் முழுமையான தகவல் கிடைக்கவில்லை என வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான பர்ஹலிதான் கூறியது. நேற்று ஜொஹோர் மந்திரி பசா டத்தோ ஒன் ஆஃபிஸ் காசி சுற்றுச்சூழல் மற்றும் மக்களின் பாதுகாப்பை சமநிலைப்படுத்த ஒரு விரிவான தீர்வு தேவை என கூறியிருந்தார். அதற்கு காரணம் ஜொஹோரில் 120 முதல் 160 காட்டு யானைகள் உள்ளன. எனவே மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் இடையிலான மோதலை தவிர்க்க மாநில அரசு குறுகிய, நடுத்தர மற்றும் நீண்டகால யுக்திகளை வகுத்துள்ளதாக அவர் கூறினார். குறுகிய கால நடவடிக்கையாக அரசாங்கம் யானை நடமாட்டம் அதிகமுள்ள ஹாட்ஸ்பாட் பகுதிகளில் கட்டுப்பாட்டை அதிகரிக்கும். அதே சமயம் பர்ஹலிதான் பணியாளர்களும் அதிகரிக்கப்பட்டு காட்டு யானைகள் பொருத்தமான இடங்களுக்கு மாற்றப்படும் என்றார் அவர். வார இறுதியில் தென் மற்றும் மத்திய அமெரிக்காவை கடுமையான புயல் தாக்கியதில் மிசோரி மாநிலத்தில் 12 பேர் உட்பட குறைந்தது 34 பேர் மரணமடைந்ததோடு டசன் கணக்கானவர்கள் காயமடைந்தனர் என்று ஜெர்மன் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. புளோரிடா, ஜார்ஜியா மற்றும் 5 மாநிலங்களின் சில பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை புயல் எச்சரிக்கைகள் இருந்தன. ஞாயிற்றுக்கிழமை கிழக்கு கடற்கரை பகுதிகளில் வானிலை மோசமாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டிருந்தது. ஜார்ஜியா ஆளுநர் பிரைன் கெம் அவசர கால நிலையை அறிவித்துள்ளதோடு வெளியேறுவதற்கு தயாராயிருக்கும்படி மக்களை வலியுறுத்தியுள்ளார். அதிக ஆபத்தான பகுதிகளில் வசிப்பவர்கள் நிலத்தடி தங்கும் இடங்களை கொண்ட கட்டிடங்களில் தஞ்சமடைவதோடு நடமாடும் வீடுகளை தவிர்க்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டனர். புயல் வெள்ளிக்கிழமை தொடங்கியதோடு மிசோரி, ஆர்கன்சாஸ், மிசிசிப்பி, லூசியானா, இலினோய்ஸ், டென்னசி, அலபாமா மற்றும் இந்தியானா ஆகிய 8 மாநிலங்களில் மொத்தம் 40க்கும் மேற்பட்ட சூறாவளி சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. புழுதி புயல் நெருங்கியதால் டஜன் கணக்கான வாகனங்கள் விபத்துக்குள்ளானதால்
குடியிருப்பு வாசிகள் தங்கள் வாகனங்களுடன் வெளியேறினர். கன்சாஸில் சனிக்கிழமையன்று நடந்த தொடர் விபத்தில் 50 வாகனங்கள் மோதிக்கொண்டதில் குறைந்தது 8 பேர் உயிரிழந்தனர். பல பகுதிகளில் புயலால் வீடுகள், வாகனங்கள் சேதமடைந்தது மட்டுமின்றி மின்தடையும் ஏற்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை 5 மாநிலங்களில் 2,30,000க்கும் அதிகமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டனர். கடுமையான காற்றும் தற்போதுள்ள காட்டுத்தீயை அதிகப்படுத்தியுள்ளது. ஓக்லாஹோமாவில் மட்டும் 1,70,000 ஹெக்டேர் பரப்பளவில் நூற்றுக்கணக்கான தீ விபத்துகள் பதிவாகியுள்ளன. ஜப்பானில் பரபரப்பு மிக்க சாலையொன்றில் சமூக ஊடகத்தின் வழி நேரலை செய்து கொண்டிருந்த 22 வயது பெண் ஒரு ஆடவரால் குத்திக் கொல்லப்பட்டார். செவ்வாய்க்கிழமை காலையில் நிகழ்ந்த அச்சம்பவம் அப்பகுதி வாழ் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தகவல் கிடைத்து சம்பவ இடம் விரைந்த போலீஸ் அங்கு ரத்த வெள்ளத்தில் கிடந்த பெண்ணை மீட்டனர். தலை, கழுத்து மற்றும் வயிற்றில் கத்தி குத்து காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த இளம்பெண் சிகிச்சை பலனளிக்காது மரணமடைந்தார். கொலையாளியான 42 வயது ஆடவன் சம்பவ இடத்திலேயே கைதானான். அவனிடம் இருந்து கத்தியும் பறிமுதல் செய்யப்பட்டது. சமூக ஊடக பிரபலமான அப்பெண்ணை அவன் சரமாரியாக குத்துவது சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. கொலை செய்ததை ஒப்புக்கொண்ட அவ்வாடவன் அப்பெண்ணின் நேரலையை பார்த்துதான் சம்பவ இடம் தேடி வந்ததாக கூறினான். மலேசிய ரிங்கெட்டுக்கு 59,828 ரொக்கத்தை உட்படுத்திய கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் இருவருக்கும் முன்பகை இருந்துள்ளது தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. ஒரு லொகேஷன், 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான பிரபலங்கள், 200க்கும் அதிகமான பூத்கள், 1000க்கும் அதிகமான போட்டியாளர்கள், 1,00,000 வாடிக்கையாளர்கள். மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ 26 மார்ச்லிருந்து 1 ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாடு ஜோரில். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், திரண்டு வாருங்கள். லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ்.